பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 34 சங்கீதம் 19 வசனம், நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகம், அவை எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு ஏன் துன்பம் வருகிறது? நீதிமொழி சொல்லுகிறது, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். எந்த ஒரு மனிதன் தன் உத்தமத்தில் நடக்கிறானோ அவனுக்கு அநேக துன்பங்கள் வருது. யோபு சொல்லுகிறார், நீதிமானாகி என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். நீ நீதிமானா வாழ்ந்து பாருங்க, புழைக்க தெரியாதவன், வேலைக்கு ஆகாதவன், உருப்படாதவன் பல பேர்கள் உண்டு. அதனால்தான் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் உத்தமத்தை நீதியை பார்த்து பரியாசம் பண்ணுகிறார்கள். நீதிமானுக்கு அவன் உத்தமம் நடக்கும் போது பரியாசம் பண்ணுவார்கள், துன்பங்கள் வரும். ஆனால் ஆண்டவர் நீதிமானை அவன் எல்லா இக்கட்டின்று அவனை விடுவிப்பார். அதுக்கு நல்ல அழகான உதாரணம் யோபு தான். யோபு தன் உதட்டில் கூட பாவம் செய்யலை. நிறைய பேர் தன் உதட்டில் பாவம், கையில் பாவம், இதயத்தில் பாவம் செஞ்சுட்டு எனக்கே அந்த உபத்திரம் அப்படி சொல்கிற மக்கள் மத்தியில் அவன் நீதிமனாக, உத்தமனாக, தேவனுக்கு பயந்தவனாக வாழ்ந்தாலும் அவன் வாழ்க்கை சோதனைக்கு உட்பட்டது. அந்த நீதிமானுக்கு ஒரு சோதனையிலே ஆண்டவர் அவனை விடுவித்தார், அவனை காப்பாற்றினார், அவனை ஆஸ்வதித்தார். மக்களை, ஒருவேளை நீங்கள் அந்த கேள்வியோடு வாழலாம். நான் உத்தமனாக இருக்கிறேன், யோகியமாக இருக்கிறேன், என் வாழ்க்கையிலே நன்மை நடக்கவில்லை, என் பிள்ளைகளுக்கு திருமணமாகவே ஒரு வீடை என்னால் கட்டி முடிக்க முடியவில்லை, இப்படிப்பட்ட நெருக்கடியில் வாடுகிறேன். நீங்கள் உங்கள் உத்தமத்தில் நடங்க, நீங்கள் கொடுத்த அந்த வழியில் சரியாக போய்கொண்டே இருங்க. நீங்கள் ஊமையினுக்காய் குரல் கொடுங்க, நீதிக்காக குரல் கொடுங்க, அந்த நீதி வழியிலே சரியா போங்க. உத்தம நடக்கிற பத்திரமா நடக்கிறான், நீ பத்திரமா போயிட்டு இருக்கீங்க, போங்க. கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை தருவார். நீங்க பார்க்கிற இந்த பாடும், கண்ணீரும், நிந்தையும் எல்லாமே மாறும். அவர் நீதிமான் என்றைக்கும் அசைக்க விடுவதில்லை. நீ நீதிமான் அசைக்கப்படுகின்றார். அசைக்கப்படுதல்னா உங்களை அசைப்பதுக்கு வரும், போராட்டங்கள் வரும், சோதனைகள் வரும். ஆனாலும் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் கடைசி வெற்றி பெறுவது நீதிமான் தான். யோபு 9 மாதங்கள் பாடு, நிந்தை, அவமானம், செல்லுமிடமெல்லாம் அசிங்கங்கள். ஆனாலும் ஆண்டவர் அவனை ஆயிரங்களுக்கு ஆசிரித்தார், இரட்டுத்தனையான பலனை கொடுத்தார். யோபு சொல்கிறார், நீ சகலத்தை செய்ய வல்லவர் அப்பா, நீ செய்ய நினைத்து தடைப்படாது. தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய நினைத்து தடைப்படாது. நீங்கள் உத்தமத்தில் நடக்கும் போது நீங்கள் பத்திரமாய் நடக்கிறீர்கள். நீங்கள் இடறி போவதில்லை. சரியான வழி. பாடுதான், உபத்திரம்தான். உங்களுக்கு ஒரு பாடோ கஷ்டமோ இன்னொருத்தர் வந்திருந்தா அவன் இடறி போயிருப்பான், இந்த பிரமாணத்தில் வாழ்ந்திருக்க மாட்டான், அவன் வாழ்க்கை வேற மாதிரி போயிருக்கும். நீங்கள் நீதிமானம் இருக்கிறபடினால்தான் உங்களுக்கு வரும் உபத்திரத்தில் நீங்கள் உத்தமமா இருக்கிறீங்க, யோகியமா இருக்கிறீங்க. உங்களை குறித்து ஒரு பெருமையை நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம். ஆண்டவர் இந்த நீதியின் பாதையில் நடக்க செய்கிறாரே. சிலர் நீதியின் வடிவிலே உண்டாகும் நரமயிரானது. நீங்கள் நீதிக்காக வயசு கூட மாறி இருக்கலாம். நீங்க உங்க நீதிக்காக போராடி கொண்டு இன்னும் ஒரு தீர்வு கிடைக்காம போகலாம். நீதினால் உண்டாகிற நரமயிர் அது மகிமை என்றார். ஆண்டவர் மகிமையாக மாற்றுவார், ஆசீர்வாதமாக மாற்றுவார். இந்த வேத வாக்கியத்தின்படி அருமையாளர்களே, யோபு அவன் வாழ்வில எப்படி என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என்னை கேலி பண்ணுகிறார்கள், அவன் வருத்தப்படுகிற அந்த வருத்தத்திலிருந்து கர்த்தர் அவனுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார் அல்லவா? உங்கள் வாழ்க்கையுடைய சங்கீதம் அங்கே 34:19 வசனத்தின்படியே நீதிமான் எல்லா இக்கட்டிலுடைய விடுவிக்கப்படுகிறான். கர்த்தர் அவனை எழுப்புகிறவராய். அதுதான் நீதிமான் வேறு கூட அது கனி கொடுக்க ஆரம்பிக்கும். உங்க நீதியிலே, உத்தமத்திலே நடங்கள். புத்தமாய் நடக்கிறவன் அவன் பத்திரமாய் நடக்கிறான். நீங்க சரியாக தான் போய் கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு துணையாய் ஆறுதலாய் இருப்பார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வழி உத்தமருக்கு அருணுமா. நீதிமான் அவன் சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்கும். கண்டிப்பா உங்க சிரசின், உங்க தலை மேலே எந்த இடத்துல நீங்க வைக்கப்பட்டீங்களோ, அற்பமா என்ன பண்றீங்களோ, உங்க சிரசின் மேலே ஒரு ஆசீர்வாதம் தங்கும். அந்த சங்கீதம் 34:19 படியே கர்த்தர் எல்லாவற்றிலும் விடுவித்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.